ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலுக்கு இப்போ தான் முத வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 6ஆம் வகுப்பு முதல் பருவம் தமிழ். உலக உயிர்களை ஓரறிவு முதல் 6 அறிவு வரை வகைப்படுத்தியுள்ள நூல் எது? தொல்காப்பியம். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் எனும் 5ம் கலந்தது இவ்வுலகம் என்பதை விளக்கிய நூல் எது? தொல்காப்பியம். நிலம், தீ, நீர், வளி, விசும்போடு 5ம் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் என்று கூறும் நூல் எது? தொல்காப்பியம். கடல் நீர் ஆவியாகி மேகமாகும், பின்னர் மேகம் குளிர்ந்து மழையாக பொழியும் என்ற அறிவியல் கருத்தை கூறும் சங்க நூல் எது? கார் 40. கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எழிலி என்று கூறும் நூல் எது? கார் 40. திரவ பொருள்களை எவ்வளவு அழுத்தினாலும் அவற்றின் அளவை சுருக்க முடியாது என்ற கருத்தை சொன்ன சங்க புலவர் யார்? ஔவையார். ஆழ அமுக்கி முகக்கினும் ஆட்கடல் நீர் நாளி முகவாது நாள் நாளி என்று பாடியவர் யார்? ஔவையார். போர்க்களத்தில் மார்பில் புண்படுவது இயல்பு. வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி இடம்பெற்ற நூல் எது? பதிற்று 10. நெடு வெள்ளூசி நெடுவசி பறந்த வடு என்று கூறும் நூல் எது? பதிற்று 10. சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தி இடம்பெற்ற நூல் எது? நற்றிணை. கோட்சுறா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர் என்று கூறும் நூல் எது? நற்றிணை. தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அருகில் தோன்றச் செய்ய முடியும். அறிவியல் அறிஞர் கலீலியோ நிறுவிய கருத்து. இதனை சங்க காலத்திலேயே கூறியவர் யார்? கபிலர். தினையளவு போதா சிறுபுல்நீர் நீண்ட பனையளவு காட்டும் என்று பாடியவர் யார்? கபிலர். தினையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் என்ற அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் திருவள்ளுவ மாலை. இதோட கனவு பலித்தது அப்படின்ற டாபிக் முடிஞ்சிச்சு. அடுத்து நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.